வணக்கம்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், என் செல்லங்கள்லாம் ஒடியாருங்க பாருங்கள். எத்தனை செல்லங்க தெரியுமா இங்கே இருக்குது? 7 செல்லம் இருக்குது. முடிஞ்சால் யாராவது இதை தத்து எடுத்துக்கோங்கப்பா. செல்லக்குட்டிங்களெல்லாம் பாருங்கப்பா. இதுங்கெல்லாம் என் செல்லங்கப்பா. பார்த்தீங்களா? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனங்களுக்கு ஏதோ நம்ம குடிக்கிற ஒரு கிளாஸ் பால் அதுங்களுக்கு ஊற்றுறதுனால ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன்ப்பா. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? செல்ல குட்டிங்களா? கருப்பா, ஏண்டா சோகமாக இருக்க? இங்கே வா. 2 4 5 தான் இருக்கா. இன்னும் 2 காணுமே. என்னடா இங்கே உட்காந்துருக்கேன்? வா. ஏன் என்னை பார்த்து பயப்படுற? வா, அம்மாட்ட வா. வா வா, இங்கே வாடா. மொட்டை மாடு, இங்கே வா. சாப்பிடு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா செல்ல குட்டிங்கெல்லாம்? பார்த்தீங்களா? கடவுள் நம்மளை நம்பி தான் அதெல்லாம் பூமிக்கு அனுப்புகிறாரு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாயில்லாத ஜீவனங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைங்க. எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளவோ வீணாக போகுது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லை. பார்த்தீங்களா எத்தனை செல்லங்கள் இருக்குது? 7 செல்லங்கள் இருக்குது இங்கே. 7 செல்லங்கள் இருக்குது. இவருங்க தான் அப்பேன். அது வந்து அவங்க அம்மா. எப்படி இருக்கா பார்த்தீங்களா அவங்க அம்மா? பாவமாக இருக்குது பாருங்கள். 7 குட்டிக்கு பால் கொடுக்கணும் அவள். ஆனால் நம்ப மாட்டா, என்னையை நம்ப மாட்டா அவள். அதுதான் அவகிட்ட. ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்தடா குடி. காலையில் வந்து பிஸ்கெட் பால் வச்சுட்டு போயிட்டேன். அதனால் இப்போ இந்த பால் அவங்களுக்கு பிடிக்கல. வயிறு ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்கும். அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல பிள்ளைங்க எல்லாமே. அவங்க அம்மா பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு? பாவமாக இருக்கு. என்ன பண்ணுறது? இங்கே ஒருத்தி இருக்கா. சின்ன தம்பி படத்தில் குஷ்பு அவங்க அண்ணன் தம்பி வளர்க்குற மாதிரி இவ வளர்க்குறா. அந்த நாய்க்குட்டியை ஒரு குட்டி தான் 5 குட்டி போட்டா. 5 குட்டியில் வந்து 4 குட்டி செத்து போச்சு, 3 குட்டி செத்து போச்சு. மீதி 2 குட்டியில் ஒரு குட்டியை அவள் வச்சுருக்கா. இவருங்க சின்ன தம்பி குஷ்பு மாதிரி வச்சுருப்பா. பார்த்தீங்களா? போயிட்டா பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பின்னாடியே தான் தெரியும். அவங்க அம்மா என்ன சொல்கிறாலோ அதுதான் கேட்கும். ரொம்ப க்யூட்டான நாய். அவங்க அம்மா உட்காருனா உட்காருவா, எந்திரினா எந்திரிப்பான். பாய்ஸ் தான். மேல் ஃபுல்லாக எப்படி ஃபங்கஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா? இதுக்கு என்னென்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இங்கே நிறைய கொசு தொல்லை. பார்த்திங்களா? அவங்க அம்மா கிட்ட தான் போயிடுவாள். அவங்க அம்மா தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேல் சொரிஞ்சு ரத்தம் வேறு வருது. நம்ம என்னங்க பண்ண முடியும்? பார்க்கையில் கஷ்டமாக இருக்குது. என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவள் வந்து எப்படின்னா அவள் குட்டியை தொட விட மாட்டாள். இவள் வந்து அவள் குட்டியை தொட விடுவா, எல்லாமே செய்ய விடுவாள். இவள் வந்து அவள் அம்மா குட்டியை தொட விட மாட்டாள். அந்த குட்டியை எவ்வளோ அழகாக வளர்க்குறா பாருங்க. நான் வந்த புதுசில் அந்த நாய் வந்து சாகிற மாதிரி கிடந்துச்சுங்க. எதையோ என்னால் முடிஞ்சது ஒரு நேரம் ஃபுட்டு வச்சேன். அப்படியே கொஞ்சம் ஃபுட்டு வைக்க கொஞ்சம் உயிர் வந்து கொஞ்சம் உயிரோடு நிற்கிது. ஆனால் இங்கே உள்ள ஜனங்க யாரும் தெருநாய்க்கு சோறு வைக்காதீங்கன்றாங்க. அவங்க வைக்கலைன்னா கூட வைக்கிறவங்கள வைக்காதீங்க. ஏன் வைக்கிறீங்க? உங்களால் தான் நாய் பெருகுதுங்கிறாங்க. இது எந்த வகைகளங்க கரெக்டு? ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாதுங்க என்னால். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கிறதே வாடகை வீடு. எங்கள் பசங்களுக்கெல்லாம் சண்டைலாம் பிடிக்காது. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கா பாருங்கள். ஆனால் இங்கே உள்ளவங்க வந்து வாயில்லாத ஜீவனங்களுக்கு மேலே பாசத்தையே காட்ட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இருக்கிறது வாடகை வீடுங்க. இதுங்கக்கிட்ட கிடைக்கிற அன்பு மனுஷாளுங்கிட்ட யார்ட்டுமே கிடைக்காது. நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடு வச்சிங்கன்னா போதும், நம்ம காலை முழுவதும் நம்ம காலடியில் சுற்றி வரும். அதுக்கு என்னங்க கேட்குது நம்மக்கிட்ட? பணம் கேட்குதா? காசு கேட்குதா?
சொத்து கேட்குதா, சுகம் கேட்குதா சொல்லுங்கள்? நம்மக்கிட்ட ஒரு நேரம் சாப்பாடு கேட்குது, வரும்போதும் போகும்போதும் நம்மக்கிட்ட ஒரு அன்பு காட்டுது, பாசம் காட்டுது. அதோட வேறு என்னங்க வேணும்? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்று 1000 மனக்கவலை இருந்தாலும் இதுங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனக்கவலையெல்லாம் பறந்து ஓடிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக விளையாடுதுங்க. எங்கள் பசங்க வந்து நான் நாய் பிடிக்குன்றதுனால எனக்கு என்னை வந்து எல்லாமே செய்யுமா பண்ணுமாம்பானுங்க. ஆனால் இங்கே உள்ளவங்களாம் நீங்கள் ஏன் தெரு நாய்க்கு சோறு வைக்கிறீங்க, அது எங்கள் வீட்டுக்கிட்ட வரும், அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு கல்லால் அடித்து விரட்டுறாங்க. நான் போய் சொல்ல முடியாதுல்ல, ஏங்க கல்லால் அடிக்கிறீங்க? நான் கேட்க தான் முடியும். ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என் பசங்க வந்து எதுக்குமா நீ நம்ம பேர் தாம்மா தப்பாக இருக்குது, சண்டைக்கு வரேன்னு நினப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. என் பசங்களுக்கு பயந்துக்கிட்டே நான் தெரிஞ்சும் தெரியாமல் இதுங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோங்க. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அதை செய்வோம். நம்மளுக்கு பிடிச்சிருக்குல்லங்க இந்த வாழ்க்கை. எவ்வளோ அழகாக பாருங்கள், என்னை கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடமாக பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு யாருங்க அன்பாக இருப்பா, உண்மையாக இருப்பா. எவ்வளோ அழகாக பண்ணுறா பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக படுத்துருக்கான் பாருங்க. ஒருத்தங்களை நம்பினா மட்டும்தான் அப்படி படுக்குங்க. அப்போ என்னை எந்த அளவுக்கு இது நம்பினா அவ்வளோ ஃப்ரீடமாக படுத்துருக்கோம் பாருங்கள். ஆனால் அந்த ஏரியாவோட கொசு இதுங்களை பிடுங்குது. கொசு பிடுங்கி அதுங்களை திங்குதுங்க. இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள், இவனை பாருங்கள், இவன் எப்படி படுத்துட்ருக்கான்னு பாருங்கள், இவன் எப்படி படுத்துட்ருக்கான்னு பாருங்கள். சின்ன பிள்ளை இவ்வளோ பாருங்கள், இவளும் வந்து எப்படி படுத்துருக்கா பாருங்கள். இவன் வந்து இந்த புல் இதில் குப்பையில் படுத்து கிடந்துச்சு, உருள்றா. அழகான வாழ்க்கை என்னங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். கொஞ்ச நாள் இருந்தாலும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு ஹாப்பியாக போடுவேன். நம்மளை மாதிரி வீடு வாசல் சொத்து சோகம் ஈகோ பொறாமை போட்டி இதெல்லாம் இதுங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க. என்ன சொல்கிறீங்க? மனுஷர்களுக்கு தான் போட்டி பொறாமை நல்லது கெட்டது எல்லாம். இதுங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு கேட்டாலும் தெரியாது. அதுங்களுக்கு தேவை 3 நேரம் சோறு, 1 நேரம் சோறு, 3 நேரம் கூட இல்லை, 1 நேரம் சோறு கிடச்சா போதும். அதுங்க வாழ்க்கையை ஹாப்பியாக ஓட்டிடும். நிறைய இடத்துல வந்து தெருநாய்களை வந்து அடிக்கிறாங்க, வெறி பிடிச்சிருக்குன்னுலாம். என்ன சொல்கிறேன்னா, அதுங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம தண்ணி கிடைக்காம இதெல்லாம் பார்க்குறனால தாங்க அதுங்க அப்படி கடிக்கிறதுக்கு வெறித்தனமாக வருது. நீங்கள் நல்லா குலைக்கிற நாய்க்கிட்ட ஒரு வாட்டி பிஸ்கெட் போட்டு பாருங்கள், நீங்கள் அடுத்த வாட்டி உங்களை பார்த்த உடனே வாழாட்டிட்டு ஒடியாரும். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கெட்டது ஒன்று வருதுன்னா அது ஏற்றுக்குங்க. மனுஷாளுங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு கெட்டது வருதுன்னா பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இதுங்க இந்த வாயில்லாத ஜீவனுங்க மட்டும்தாங்க நம்மளை வளர்க்குறவங்களுக்கோ நம்மளை சார்ந்திருக்கவங்களுக்கோ எதுவும் எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அதுங்க. எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு வைப்பேன் சாப்பாடு. அவனுங்களும் ஸ்ட்ரீட்லேருந்து பிடிச்சிட்டு வந்தது தாங்க. பாருங்க, இவன் பண்ணியிருக்க சேட்டையை பாருங்கள். இவனுக்கு பால் சோறு வச்சுருக்கேன். அந்த பால் சோறு வேண்டாமா, துணியை வச்சு மூடி வைக்கிறான் பாருங்கள். எனக்கு கோவம் வருமா வராதா சொல்லுங்கள்? வேண்டான்னா விட்டுற வேண்டியதானே. துணியை நைட்டியை போட்டு மூடி வைக்கிறாங்க. இவன் நல்ல பையன். இவன் வந்து எப்படின்னா நீங்கள் என்ன வச்சாலும் சாப்பிட்ருவான். நான் வைக்கிற சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்குற ஒரே ஆள் வந்தாங்க. இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த வீட்டில் செல்ல பிள்ளை தான். செல்லம்னாலும் செல்லம், 1 கோடி செல்லங்க. இவனை வந்து வேண்டா வெறுப்பாக வளர்த்தோங்க. இவனை அடாப்ஷன் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லை. சரி என்ன பண்ணுறது, நம்மளை சார்ந்து வந்துட்டானே, நம்மளை விட்டால் இவனுக்கு ஆள் இல்லைன்னு இவனையும் சேர்த்து வளர்க்க ஆரம்பித்தோம். ஆனால் இவன் தாங்க குட் பாய், அவன் பேட் பாய். இவன் ரொம்ப கொழுப்பு பிடிச்சவன், ஆனால் ரொம்ப பாசக்காரன். அதே அளவுக்கு அன்பு ஜாஸ்தி. இவன் வந்து பொசிஷிவான உள்ளவங்க. இவனை மட்டும்தான் கொஞ்சணும், இவங்கிட்ட மட்டும்தான் பேசணும், அப்படி உள்ளவன். இவனுடைய பையன்தான் இவன். அவன் பேர் முத்து, இவன் பேர் வெள்ளை. பாருங்க, இவனுங்க தான் எனக்கு உலகம், இவனுங்க தான் எனக்கு வாழ்க்கை.
மனுஷாளுங்களே எனக்கு பிடிக்காதுங்க அவ்வளோவா. மனுஷாளுங்களை பிடிக்காத நான் நம்பி நம்பி ஏமாந்தது நிறையா. ஏங்க நம்ம நல்லது செஞ்சால் கெட்டதுன்னே நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் இதுங்கக்கிட்ட நீங்கள் அன்பையும் கொடுத்து பாருங்களேன், அது கெட்டது கொடுக்குறாங்களா நல்லது கொடுக்குறானா கூட தெரியாதுங்க. நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அது நம்பும்.